வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். சமுத்திர சக்தி கடல் சாகச பயண நிறைவு நிகழ்ச்சி. மாணவர்களின் பயணத்தை நிறைவு செய்தார் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன். தமிழர்கள் திறமையில் குறைந்தவர்கள் என தலைமை செயலர் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து. உற்சாகத்துடன் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். மசூதிகளில் சிறப்பு தொழுகை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி திரௌபதி அம்மன் ஆலய தேவஸ்தானத்தில் உள்ள அய்யனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ அய்யனார் ஆலயத்தில் சுவாமிக்கு ஊரணி பொங்கல் இடப்படும். அந்த வகையில் ஹோமம், அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். சத்ரபதி சிவாஜி கலை இலக்கிய நாடக மன்றம் மற்றும் ஷிட்டோரியா கராத்தே பயிற்சி பள்ளி சார்பாக நடைபெற்ற முப்பெரும் விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் சத்ரபதி சிவாஜி கலை இலக்கிய நாடக மன்றம் மற்றும் சிட்டோரியா கராத்தே பயிற்சி பள்ளி சார்பில் நூல் வெளியீட்டு விழா, பரிசளிப்பு விழா, 10 ஆண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் திவ்யா தொகுப்புரை ஆற்றினார். பரமேஸ்வரி வரவேற்புரை ஆற்றினார். கலைமாமணி துரை மாலிரியன், WKMA தலைவர் பாலமுருகன், வைஸ்மேன் பள்ளி தலைவர் சந்திரமௌலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பல்கலைக்கழகத்தின் புல முதன்மையர் இளம்பதி ஜானகிராமன் தலைமை தாங்கி நூலினை வெளியிட்டு தலைமை உரையாற்றினார். நிகழ்ச்சியில் கலைமாமணி ஆறு செல்வம் நூலாய்வு செய்தார். புதுவை கிருஷ்ணா வாழ்த்துரை வழங்கினார். முனைவர் இலங்கேஸ்வரன், முனைவர் பாரதிதாசன், முனைவர் ராமராஜன் ஆகியோர் ஏற்புரையாற்றினர். மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி விருதாளர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் நூலை எழுதிய ஆசிரியர்கள் கௌரவம் செய்யப்பட்டனர். நிகழ்ச்சியில் கலை இலக்கிய நாடக மன்றத்தின் நடிகர்கள் பெருமாள், முனைவர் மோகன்ராஜ், உதயகுமார், சுப்பரத்தினம், ஜெரால்டு கார்த்திகேயன், பாரதிதாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக பரமேஸ்வரி நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி மாநிலத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் பக்ரீத் பண்டிகையை தியாக பெருநாளாக இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றனர். நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடினர். இஸ்லாமியர்களின் 5 முக்கிய கடமைகளில் ஒன்று புனித ஹஜ் பயணம் செல்வது. அதை இந்த பக்ரீத் பண்டிகையினை ஒட்டிதான் நிறைவேற்றப்படுகிறது. மேலும் இறை தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாகவும் மனித வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தியாகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலும் இந்த பண்டிகையினை தியாக பெருநாளாகவும் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் கடற்கரை, குத்பா பள்ளி, மீரா பள்ளி, நெல்லித்தோப்பு ஈத்கா பள்ளி மற்றும் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இன்று காலை 6 மணி முதல் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையின் போது சகோதரத்துவம் தழை தொங்கவும், பெருமழை, வெள்ளம், புயல் உள்ளிட்ட பேரிடர்களில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கவும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதனிடையே பக்ரீத் பண்டிகையினை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு புதுச்சேரி ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மகன்களால் அடித்து விரட்டப்பட்ட அப்பாக்களை கௌரவிக்கும் வகையில் சாலை ஓரம் தஞ்சம் அடைந்திருக்கும் அப்பாக்களுக்கு சால்வை அணிவித்து உணவு வழங்கி மகனாக மாறிய சமூக ஆர்வலர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் பிருத்திவிராஜ் சமூக பணிகள் செய்து வருகிறார். மகளிர் தினம், அன்னையர் தினம் உள்ளிட்ட பல்வேறு தினங்களில் சாலையோரம் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுகள் வழங்கி வருவதை வழக்கமாக வைத்துள்ளார். மேலும் பிருத்திவிராஜ் பல்வேறு சமூக சேவைகளையும் செய்து வருகிறார்.
மருத்துவ நிதி, கல்வி உதவி, ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள், இலவச உடை என அனைத்தையும் செய்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக அப்பாக்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் சாலையோரம் உள்ள அப்பாக்களுக்கு சால்வை அணிவித்து மதிய உணவு வழங்கி கௌரவித்தார். அதாவது மகன்களால் அடித்து விரட்டப்பட்ட பல அப்பாக்கள் சாலையோரம் தஞ்சமடைந்துள்ளனர். அந்த அப்பாக்களுக்கு நான் ஒரு மகனாக இருந்து இந்த சேவை செய்வதாக அவர் நெகிழ்ச்சிபட தெரிவித்தார். மேலும் அப்பாக்கள் தினத்தில் சாலையோரம் அமர்ந்திருக்கும் இவர்கள் அனாதைகள் இல்லை, இவர்களுக்கும் மகன்கள் உள்ளனர், மகள்கள் உள்ளனர். ஆனால் அப்பாக்கள் தினம் வரும்போது பிள்ளைகளுக்கு தனது அப்பாவை பற்றி நினைக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலேயே அவர்களுக்கு புத்தாடைகள் அணிவித்தும் மதிய உணவு வாங்கி கொடுத்தும் கௌரவப்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இவர் தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார். அம்பேத்கர் சாலை, உப்பளம் ரோடு, பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோரம் தஞ்சமடைந்துள்ள அப்பாக்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து கௌரவித்த நிகழ்ச்சி அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. புதுநகரில் விஷவாயு தாக்கிய விவகாரத்தில் ஆய்வு செய்ய தமிழர்கள் திறமை குறைந்தவர்கள் என்பதால் சூரத்தில் இருந்து குழு வந்து பார்க்க வேண்டும் என தலைமை செயலர் கூறி இருப்பது கண்டிக்கத்தக்கது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுநகரில் விஷவாயு தாக்கிய விவகாரத்தில் ஆய்வு செய்ய தமிழர்கள் திறமையில் குறைந்தவர்கள் என்பதால் சூரத்தில் இருந்து குழு வந்து பார்க்க வேண்டும் என தலைமை செயலர் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். மத்திய அரசின் கெமிக்கல் டெக்னாலஜி சென்னையில் உள்ளது என்றும் தமிழர்கள் நாசா உள்ளிட்ட பல துறைகளில் சிறந்த நிலையில் பணி செய்து வருவதாகவும் தெரிவித்த அவர், தமிழ் சமுதாயத்தை தலைமை செயலர் குறை கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். விஷவாயு தாக்கிய விவகாரத்தில் அரசு எந்த முடிவும் எடுக்காதது வருத்தம் அளிக்கிறது என்றும் நிரந்தர தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் அமைச்சரின் மகளுக்கு சொந்தமான இடத்திலிருந்து 6 டன் சந்தனக்கட்டை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் தமிழ்நாடு வனத்துறை நடவடிக்கை எடுத்த நிலையில் புதுச்சேரி அரசிடமிருந்து பதில் இல்லை என்றும் தெரிவித்த முன்னாள் முதலமைச்சர், இந்த வழக்கில் உண்மைத்தன்மையை கொண்டுவர வேண்டுமென்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்ய புதுச்சேரி அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் தொழிற்சாலை குறித்த விளக்கத்தையும் அரசு தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ரெஸ்டோ பார்கள் மூலமாக கலாச்சாரம் சீரழிந்துள்ளது என்றும் சுற்றுலா பயணிகள் குடித்துவிட்டு மக்களின் நிம்மதியை கெடுப்பதாகவும் வேதனை தெரிவித்த அவர், கோவில், பள்ளி, கல்லூரி அருகில் உள்ள ரெஸ்டோ பார்களை மூட முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் உரிமை பறிக்க கூடாது என்பதற்காக ஆளுநர் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தியதாகவும் விவரம் தெரியாமல் ஆட்சிக்கு வர முயற்சி செய்வதாக ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பேசுகிறார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் 2024 நிறைவு நிகழ்ச்சி தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் 2024 நிறைவு நிகழ்ச்சி தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கொடியசைத்து மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை நிறைவு செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, உதவி தலைமை இயக்குனர் கமோடர் அதுல்குமார் ரஸ்தோகி, தேசிய மாணவர் படையின் குரூப் கமாண்டர் மேனன், கமாண்டிங் அதிகாரி லெப் அருண்நாட் ஆகியோர் பங்கேற்றனர். முன்னதாக தேசிய மாணவர் படை மாணவர்கள் துணைநிலை ஆளுநருக்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து கமாண்டிங் அதிகாரி லெப் அருண்நாட் இந்த 10 நாள் கடல் சாகச பயணம் குறித்த விவரங்களை புகைப்படங்கள் மூலமாக துணைநிலை ஆளுநருக்கு விளக்கினார். தேசிய மாணவர் படை மாணவர்களின் இந்த கடல் சாகச பயணம் கடந்த 7ஆம் தேதி புதுச்சேரியிலிருந்து தொடங்கி கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார் வழியாக காரைக்காலை அடைந்தது. பின்னர் அதே கடல் வழியாக 302 கிலோமீட்டர் பயணம் செய்து புதுச்சேரியை அடைந்தது. தேசிய மாணவர் படையின் கடற்படை பிரிவு முதுநிலை மாணவர்கள் கடந்த 10 நாட்களாக இந்த சாகச பயணத்தை மேற்கொண்டனர். அவர்கள் கடற்கரை தோறும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதை எதிர்ப்பு, கடல் தூய்மை ஆகியவற்றை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டனர். மாணவர்கள் மத்தியில் துணைநிலை ஆளுநர் ஆற்றிய உரையில், இந்த நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்களின் மன வலிமையும் உடல் வலிமையும் மேம்பட்டிருக்கும். இந்த சாகச பயணத்தின் போது மாணவர்களுக்கு நீச்சல், படகுகளை இழுத்தல், ஆழ்கடல் பாய்ச்சல் போன்ற சாகசங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டு இருப்பதாக அறிகிறேன். இந்த பயணத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன். மாணவர்கள் தங்களது வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்களையும் எதிர்கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள இந்த கடல் பயணம் உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கடல் பயணம் மாணவர்கள் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடியதாக இருந்திருக்கும். அதோடு மாணவர்கள் கடற்கரை தூய்மைப்படுத்துதல், மரம் நடுதல், இரத்த தானம்,
நெகிழி ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், முதியோர் இல்லத்தில் சேவை செய்தல் போன்ற சமூக சேவை பணிகளிலும் ஈடுபட்டார்கள் என்பது பாராட்டுக்குரிய ஒன்று. நெகிழி பொருளை ஒழித்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். காரைக்கால் அடுத்த வடமரக்காடு ஸ்ரீ உச்சி மகா காளியம்மன் ஆலயத்தில் காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் ஆனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உச்சி மகா காளியம்மன் ஆலயத்தில் மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு வெள்ளி கவசமும், உற்சவருக்கு பல வண்ண மலர்களால் அலங்கரித்து காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ உச்சி மகா காளியம்மனுக்கு சகஸ்கர நாம அர்ச்சனை, மகா தீபாராதனையும் நடைபெற்றது. ஆனி முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்த ஸ்ரீ உச்சி மகா காளியம்மனை ஏராளமான பக்தர்கள் கண்டு களித்தனர். தொடர்ந்து வீதி உலாவின் போது ஸ்ரீ நவகிரக பவள காளியம்மன் ஆட்டத்துடன் ஸ்ரீ அம்பாள் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாவட்டத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை உலக அளவில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும். இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடுகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையையொட்டி காரைக்காலில் உள்ள பெரியபள்ளி, கிதர்பள்ளி, மெய்தீன் பள்ளி என மாவட்டத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இத்தொழுகை முடிந்தவுடன் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் ஆரத்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD
65-inch UHD டிவிக்கள், 70-inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector by அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்க இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பிருந்தாவனத்தில் ஐபாப் ஆடியோ என்ற மினி திரையரங்கை நடிகை மதுமிதா திறந்து வைத்தார். புதுச்சேரி பிருந்தாவனம் 3வது குறுக்கு தெருவில் ஐபாப் ஆடியோ என்ற மினி திரையரங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகை மதுமிதா மினி திரையரங்கை திறந்து வைத்தார். இதில் மினி திரையரங்க உரிமையாளர் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள், நண்பர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த மினி திரையரங்கில் குழுகுழு வசதியுடன் சொகுசாக அமர்ந்து படம் பார்க்கும் வகையில் இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 15 முதல் சுமார் 20 பேர் வரை மட்டுமே திரையரங்கில் அமர்ந்து திரைப்படத்தை கண்டு களிக்கலாம். அதேபோன்று நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சவுண்ட் எஃபெக்டுடன் இந்த தியேட்டர் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள கந்தன்பேட் பகுதியில் உள்ள பனை மரங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்தன. புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள கந்தன்பேட் கிராமத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் பாகூர் பகுதியில் உள்ள தீயணைப்பு துறைக்கு தகவலை அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று கொழுந்துவிட்டு எரிந்த பனைமரம் மற்றும் கீழே கிடந்த விறகுகளை தண்ணீர் பீச்சி அடித்து தீயணைப்பு துறையினர் தீயினை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாகூர் அகரம் ஸ்காலர் அகாடமி பள்ளியில் கணினி ஆய்வகம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் குடியிருப்பு பாளையம் அகரம் ஸ்காலர் அகாடமி நடுநிலை பள்ளியில் கணினி ஆய்வகம் திறப்பு விழாவிற்கு பள்ளி தாளாளர் உமா மகேஸ்வரி தலைமை தாங்கினார். சேலிமேடு கிளை அஞ்சலக தலைவர் அருளரசி முன்னிலை வகித்தார். கணித ஆசிரியை ஏகமதி அனைவரையும் வரவேற்றார். அகரம் சொசைட்டி தலைவர் வரதராசு சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்புரை செய்தார். அகரம் பள்ளி மாணவர்கள் கணினி மூலம் பாடங்களை எளிதாக கற்கவும், கணினி தொடர்பான தகவலை தெரிந்து கொள்ளவும் தமிழ் மாமணி கல்லாண்டனார் கல்விக் கழகத்தின் கீழ் இயங்கும் புதுச்சேரி சுயம் IAS பயிற்சி நிறுவனம் சார்பாக அமைக்கப்பட்ட கணினி ஆய்வகத்தை புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் அகரம் காலர்ஸ் அகாடமி பள்ளியின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலை புதுச்சேரி கலால் துறை வருவாய் ஆய்வாளர் குமரன் துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இறுதியாக ஆசிரியை சங்கீதா நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் விஜயலட்சுமி, ராஜேஸ்வரி, இலக்கியா, சரஸ்வதி, ரகுணா, பவனிதரன் மற்றும் பள்ளி ஊழியர்களும் மாணவர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமுத்திர சக்தி கடல் சாகச பயண நிறைவு நிகழ்ச்சி. மாணவர்களின் பயணத்தை நிறைவு செய்தார் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன். தமிழர்கள் திறமையில் குறைந்தவர்கள் என தலைமை செயலர் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து. உற்சாகத்துடன் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். மசூதிகளில் சிறப்பு தொழுகை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.